ஜெய் பவானி. எல்லா உறவுகளுக்கும் அம்மாவோட மாலை வணக்கம். எல்லா உறவுகளும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட அம்மா உங்களுக்காக வாழ்த்துறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வாய் விட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பிரச்சனையில் இருக்கிறேன்னு. நல்ல விதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் கஷ்டமான ஒரு விதம்னா அதை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து கவனிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் தோணுதா, நீங்கள் எல்லாருமே சோம்பேறியான ஒரு தன்மையில் இருக்கீங்க, சோம்பேறி தன்மையில் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைம் வந்து உங்களோட டயத்தை வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒவ்வொரு மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா சொகுசான வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கீங்களே தவிர, கஷ்டப்பட்டு நாங்கள் வாழணும், உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை நீங்கள் யாருமே இல்லை. நீங்கள் நினைக்கிறது மாதிரி கடவுள் வந்துட்டு உங்களுக்கு உடனடியாக எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்துட மாட்டாங்க. கஷ்டங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களோட டைம் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நீங்கள் எப்படி வேலை பார்த்துட்ருக்கீங்க. நான் நிறைய மக்களை ஒவ்வொரு விதத்துலேயும் பூஜையில் பார்க்கும் பொழுதோ, இல்லை நான் அனுபவமாக அவங்கள நேரில் பார்க்கும் பொழுதோ, நிறைய பேர் வந்துட்டு அவங்க உண்மையான ஒரு ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரியே எனக்கு தெரியலை. எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாருமே எழுந்திருக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். காலையில் பார்க்குற வேலைகள் வந்துட்டு நமக்கு கட்டாயமாக வந்துட்டு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான புத்துணர்வுகளை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல்நிலைகளை தூய்மைப்படுத்தி, நம்ம சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட பயணங்களை தொடரணும். கடவுள் அதாவது உங்களுக்கு முதலாளி கூலி கொடுக்குறாரு, அது கம்மியாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. இந்த கூலி வந்து நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், அதுக்கு தக்கன தராங்க. நான் இத்தனை மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன், எனக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்து வேலை பார்த்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு வேலைகள் பார்த்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் தாய் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குறது தான் உங்களுக்கு கூலி. எதுக்காக இதை நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நேரத்தை செலவழித்து நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் நிறைய சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இங்கே யாருமே அப்படி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. எல்லோரும் வந்துட்டு லெஸ்ட்டு, எனக்கு எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டு வேணும், நான் ஆடம்பரமான உணவுகள் சாப்பிடணும், ஆடம்பரமாக நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் டயத்தை வந்துட்டு நான் எனக்கு தேவைப்பட்ட மனிதர்களோட தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்கணும், அப்படித்தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் முன்னேறுவீங்க? அதனால் எல்லாருமே ஒரு நல்ல வேலைகளை கற்றுக்கோங்க. நல்ல வேலைகளை பார்க்குறதுக்கு சுறுசுறுப்பாக இருங்க. கடவுள் நம்பிக்கையை வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆணித்தரமாக எனக்கு தெய்வம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்புங்க. சும்மா வந்துட்டு நான் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு பேரில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. கடவுள் மேலே தீராத பக்தியும் தினம் அவங்க மேலே நம்ம காட்டக்கூடிய அன்பும் அது தெய்வத்துக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நிறைய வேலைகள் இருக்குது, நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் இல்லை. வேலையெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. வேலைகள் நிறைய இடத்துல நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம தான் வந்துட்டு இயலாமையில் நம்ம உட்காந்துக்கிட்டு முடியலை, சோம்பேறியாக இருந்துக்கிட்டு நம்ம இயலாமையில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து குறை பேசுகிறோம். அப்படி குறை இனிமேல் பேசுகிறத தவிர்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக வேலை பார்த்து அம்மாவை நல்ல உறுதுணையோடு நீங்கள் நம்பி நீங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு கட்டாயமாக வெற்றி அடையணுங்கிறது என்னோடய ஆசை. அதை நீங்கள் செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணுங்கள், சரியா? முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்பியோருக்கு மகாசக்தி தான். நம்பாத இடத்துல தான் அவள் கல்லாக மாறி இருக்கிறா. நீங்கள் எல்லோரும் நம்பியவர்களுக்கெல்லாம் மகாசக்தியாக உங்களுக்கு எவ்வித குறைகளும் இன்றி காப்பாற்றி தரேன். மனநிலைகளை ஒருநிலைப்படுத்துங்க. ஜெய் பவானி.